ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியாகி இப்போது லால் சலாம் படம் ஓடிட்டு இருக்குது. அதாவது அந்த படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு மூன்றாவது படம். ஏற்கனவே 2 படங்களை இயக்கியுள்ளார். அது ஒன்று 3, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைராஜா பற்றி பேச தேவையில்லை, பெருசாக அந்த படம் ஹிட்டு கிடையாது. ஆனால் 3 அப்படிங்கிற படம் அது ஹிட்டாக கேட்டால் அதுவும் ஹிட்டு கிடையாது. மிகப்பெரிய ஒரு தோல்வி படம். ஹிட் படமாக எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாயிடுச்சு. இப்போ அந்த படத்துக்கான தோல்வி ஏன் அமைஞ்சுது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்லேயே நான் கதைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படத்தை இயக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்துச்சு அந்த படத்து மேலே. ஆனால் சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் முடிவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தயாராகவே முடியாது. அப்படி ஒரு தோல்வி தான் இந்த 3 படத்துக்கு ஆச்சு. ஏன் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது இந்த கொலவெறி அப்படிங்கிற சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே உலகமெங்கும் பயங்கரமான ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த ஹிட் பாட்டுனால நிச்சயமாக இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஓப்பனிங்கு கிடச்சிது. அதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த பாட்டை கேட்ட எல்லாரும் அந்த பாட்டு நிச்சயமாக ஒரு காதல் கொண்டேன் மாதிரி, ஒரு வேற லெவல் ஒரு காதல் படம் மாதிரி, ஒரு ஜாலியான படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் தியேட்டருக்குள்ளே வந்தாங்க. ஆனால் நான் முதல் காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தீவிரமாக கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த 3 அப்படிங்கிற படத்துக்காக இந்த கொலவெறி சாங் பலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அது பலவீனமாக அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நான் என்ன கருத்து சொல்ல வந்தனோ அந்த கருத்தையே முழுங்கிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல் படத்தையே முழுங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பாட்டால் இந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் கூட அந்த பாட்டு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுறாங்க. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு பயங்கரமாக பாராட்டுறாங்க, சிலாகிச்சு பேசுகிறாங்க. ஆனால் அப்போ யாரும் கண்டுக்கவே இல்லை. எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த 3ல் வர கொலைவெறி சாங்கில் மட்டும்தான் இருந்துச்சு. யாரோ அந்த கதையை பற்றி பேசிக்கலாம், திரைக்கதையை பற்றி பேசிக்கலாம், யாருமே பேசலை அப்படின்னு ரொம்பவே மனம் நொந்து போய் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தையில் இந்த பாடல் பலருக்கும் வாழ்க்கையே கொடுத்துச்சு அப்படிங்கிற லைனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனிருத்தோட மேட்ச் பண்ணுறாங்க. அனிருத்தை தான் மறைமுகமாக சொல்கிறாங்களோ, அனிருத்துக்கும் இவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம் ஆகிடுச்சோ இப்போது. ஸோ அதனால தான் அந்த பாட்டு அனிருத்துக்கு லைஃப் கொடுத்து தவிர படத்தை காலி பண்ணிடுச்சு அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்களோ அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியா பகிர்ந்துருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட அந்த கருத்து உண்மையா? அதாவது 3 வர கொலைவெறி சாங் அந்த படத்தையே விழுங்கிடுச்சா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க.